செம்பருத்தி powered by Pommes Dreamwear. இவ என்னடானா கிச்சன்ல நின்னுட்டு இங்க லுக்கு விட்டுக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்குள்ள என்னமோ நடக்குது. டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம், நானா நீங்களான்னு. பட்டமா, என்னது காரமும் இல்ல உப்பும் இல்ல, போய் பெப்பர் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. பட்டமா, என்ன இது பெப்பரே வர மாட்டேங்குது. இங்க கொடுங்க. என்ன முடி என்னாச்சு பாரு. ஆதி, ஐயோ ஆதி, என்னாச்சு? ஐயோ ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு? கண்ணுல பெப்பர் விழுந்துச்சுமா. பெரிய ஆதி, போய் வாஷ் பண்ணிட்டு வா. பட்டம்மா, பார்த்து வேலை செய்ய மாட்டேன். என்ன பண்ற நீ? அது வந்துமா. என்ன 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 வந்து போய் பயப்படு. சும்மா இரு. ஒழுங்கா வேலை செய்ய முடியல. அம்மா இங்க ஆதி, ஏய், என்ன மன்னிச்சிடுங்கம்மா, கை தடுமாறி மேல விழுந்துருச்சுமா. பெரிய ஆதி, கண்ணு ரொம்ப எரியுதா? ப்ரோ, நீ போய் கண்ணை முதல்ல வாஷ் பண்ணு. ஆமா ஆதி, உடனே போ, வாஷ் பண்ணிட்டு வந்துரு. போய் வாஷ் பண்ண ஆதி. போ வாஷ் பண்ணிட்டு போ ஆதி. ப்ரோ, பாத்து. ஆதிக்கு ஒண்ணுன்னா பதறி அடிச்சு ஓடி வருவா. எப்படியும் அகிலா கிட்ட வாங்கி கட்டுவான்னு பார்த்தா ஆணி அடிச்ச மாதிரி அங்கேயே நிக்கிறாட. ஆதி, இப்ப எப்படி இருக்கு? யா, இட்ஸ் ஓகேமா. பட்டம்மா, ஐயா. நீ பரிமாற வேண்டாம், போய் பார்வதி வர சொல்லு. சரிங்க ஐயா. பார்வதி, உன்னை அப்பவே போய் பரிமாறுன்னு சொன்னல்ல, நீ போயிருக்கலாம்ல. போ, நீ போய் பரிமாறு, போ போ.
இவள ஏய், சப்பாத்தி வச்சுன்னு அப்படியே நின்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதானா? பிளேட்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு வந்து பார்த்து பரிமாறு. சரிம்மா. வா. ம். எதிரில நின்னு லுக்கா கொடுத்துக்கிறீங்க லுக்கு. கண்ணை புடுங்கி போடுறான் ஒரு நாள். காலையில கண் முழிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் வீட்டுல இருக்கிற நேரம் எல்லாம் பார்வதி பார்வதின்னு வாய் நிறைய கூப்பிடுற பெரியய்யா இப்ப கூப்பிடுறதே இல்லம்மா. பெரியய்யா கண் துடிக்குதுன்னு சொன்னா கூட என்னாச்சு பெரியய்யான்னு பதறி போய் அவர் பக்கத்துல நிக்கிறவனா. இன்னைக்கு அவர் கண்ணுல விளக்கு தூள் பட்டு கண் எரிச்சல்ல துடிச்சப்ப கூட என்னால பக்கத்துல போய் ஆறுதலா ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியலம்மா. பெரியய்யாவே என்ன விட்டு விலகி இருக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நானும் விலகி இருக்கிறது தாமா நல்லது. அதனாலதான் பெரியய்யா வேதனையில துடிச்சிட்டு இருக்கும் போது மனசு கல்லாக்கிக்கிட்டு தள்ளியே நின்னுட்ட. என் மனசு கல்லாக்கிக்கிட்ட எனக்கு நானே இப்படி ஒரு கட்டுப்பாடு போட்டுக்கிட்டு விலகி இருக்கிறதுக்கு காரணம் விதிக்கிட்ட அகிலாம தோத்து போயிடக்கூடாதுந்தாம்மா. ஏற்கனவே நான் அகிலா அம்மாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அவங்கள தோத்து போக விட மாட்டேன். நிச்சயமா விட மாட்டேன். அகிலா, இன்னும் தூங்காம என்ன யோசிக்கிற? நம்ம ஆதி பார்வதிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆதி பார்வதி பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஏன், என்னாச்சு? மறுபடியும் உன் மனசுல பார்வதிய பத்தின பயம் குழப்பம் வந்துருச்சா? இப்ப என் மனசுல எந்த பயமோ குழப்பமோ இல்லைங்க. நம்பிக்கை வந்திருக்கு. நம்பிக்கை வந்திருக்கா? என்ன சொல்ற அகிலா? உன் நம்பிக்கை யார் மேல? நம்ம ஆதி மேலையா இல்ல பார்வதி மேலையா? ரெண்டு பேர் மேலேயும் தான். நீ இப்படி சொல்றத கேட்கும்போது என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய், வா. ஆமா, ஆதி பார்வதி விஷயத்துல நீ இப்படி ஒரு முடிவுக்கு வரதுக்கு என்ன காரணம்? ஆதியும் பார்வதியும் நடந்துக்கிற விதம் தாங்க காரணம். வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்வதியோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் தெரியுதுங்க. அதே மாதிரிதான் நம்ம ஆதியும் சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுல இருந்து
பார்வதி கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கான். முன்னாடிலாம் எதுக்கு எடுத்தாலும் பார்வதி பார்வதின்னு கூப்பிட்ட ஆதி இப்ப பார்வதிய கூப்பிடுறத தவிர்க்கிறான். டீ காஃபி கூட பட்டம்மா கிட்ட தான் கேக்குறான், பார்வதி கிட்ட கேக்குறது இல்ல. ஆமா, நான் கூட இன்னைக்கு டைனிங் டேபிள்ல கவனிச்சேன். அருண் பார்வதியை பரிமாற கூப்பிட்டப்போ ஆதி குறுக்கிட்டு பார்வதி வேண்டாம் பட்டமாவே பரிமாறட்டும்னு தடுத்துட்டான். ஆமாங்க, அத நானும் கவனிச்சேன். பார்வதி கூட சமைச்சு வச்சுட்டு தூரமா போய் தள்ளி நின்னுக்கிட்டா. சுந்தரம் மாதிரியே பார்வதி நம்ம குடும்பத்து மேல விசுவாசமா இருக்கிற ஒரு பொண்ணு. நம்ம ஆதிக்கும் பார்வதி மேல எப்பவும் ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. இத தவிர அவங்க 2 பேர் மனசுலயும் வேற எதுவுமே இல்ல. அப்பவும் நான் இதத்தான் சொன்னேன், இப்பவும் அதையே தான் சொல்றேன். ஆனா நீதான் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்த. சந்தர்ப்பம் சூழ்நிலை என்ன அப்படி நினைக்க வச்சிருச்சுங்க. ஆனா இப்ப ஆதியும் பார்வதியும் நடந்துக்கிறத பாக்கும்போது பார்வதியால ஏதாவது குழப்பம் ஏற்படும்னு விதி இருந்தா கூட அந்த விதியை ஜெயிச்சிடலான்னு என் மனசுல நம்பிக்கை வந்துருச்சுங்க. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் அகிலா. இப்போ உனக்கு நம்பிக்கை வந்துருச்சுல, அது போதும். டேய், நீ வெளியே நின்னு யாராவது வராங்களான்னு பாத்துக்க. நான் அவுட் ஹவுஸ் உள்ள போய் அந்த பார்வதி கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன். வீட்டுக்குள்ள அவளோட அப்பா தம்பிலாம் இருப்பாங்க, அதனால உள்ள போக வேண்டாம். அவளை வெளியே வர வச்சு அவ கதையை முடிப்போம், அதுதான் நமக்கு சேஃப்டி. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ஆனா அந்த பார்வதியை எப்படி வெளியே வரவழைக்கிறது? டேய், அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்ப பாரு. என்ன இந்த நேரத்துல நாய் ஊழையிடுது? என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஊழையிடுது? கார்டனுக்குள்ள நுழைஞ்சிருச்சா? என்னன்னு போய் பாப்போம். டேய், வந்துடா போதும். புரியுதா? இங்க இருந்து தானே இவ்வளவு நேரம் சத்தம் வந்துச்சு. இப்ப என்ன சத்தத்தையே காணோம்? நான் இப்படியே அவ பின்னாடி போய் அவ வாயை பொத்தி அமுக்கிக்கிறேன். நீ முன்னாடி வந்து அவ கதையை முடிச்சிரு. சூப்பர்ரா, சத்தமே இல்லாம வந்த வேலையை முடிச்சிடலாம். சீக்கிரம் போ.
யாரு எதுக்கு வந்த ஏன்னா யாரா அவனுங்களை விடாத புடி. பெரியா பெரிய கையை காட்டுங்க. பெரியா ரத்த பெரியா ஆதி என்னாச்சு? யாருன்னு தெரியல. 2 பேரு பார்வதி அசால்ட் பண்ண வந்தாங்கம்மா. இல்ல வேலை, நான் சரியான நேரத்துல வந்துட்டேன். பார்வதிக்கு எதுவும் ஆகல. என்ன சொல்ற ஆதி? பார்வதிய கொலை பண்ண வந்தாங்களா? ஆமா சித்தி. அருண் ஷாமா அவங்களை விரட்டிட்டு போயிருக்காங்க. ப்ரோ ஒருத்தன் தப்பிச்சிட்டான் ப்ரோ. இவன் தான் சிக்கனா. யார் நீ? எதுக்காக பார்வதியை கொலை பண்ண பார்த்த? ஏய் சொல்றா, எதுக்குடா பார்வதி கொலை பண்ண பார்த்த? சொல்றா, சொல்லு. யாரு யார பத்தி சொல்லு. சொல்றா சொல்றா, எதுக்குடா பார்வதி கொலை பண்ண பாத்தீங்க? சொல்றா சொல்லு. சொல்றா சொல்றா சொல்றா. யாரு சொல்றா மச்சான்? யாரு யாரு மச்சான்? சொல்றா 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 சொல்லு. சொல்றா யாரா உங்களை பார்வதி கொலை பண்ண அனுப்பிச்சது? யாருன்னு சொல்றா. யாரு யாரு சொல்றா. யாருன்னு சொல்லு. ஏய் யாரா? அருண். உண்மையை சொல்ல போறியா இல்ல இங்கேயே உயிரை விட போறியா? மா இவன் இப்படி எல்லாம் கேட்ட சொல்ல மாட்டாமா. அருண். சொல்றா 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 சொல்றா. யாரா பார்வதி கொலை பண்ண அனுப்பிச்சது? சொல்றா யாரா? ஏய் யாரு யாரு சொல்றா சொல்றா. போடு 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 போடு. சொல்றா யாரா 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 அனுப்பிச்சது? சொல்றா உயிரை விட்டுருவீங்க. சொல்லு சொல்றா சொல்றா சொல்றா. யாரு சொல்லு சொல்றா சொல்லு. நந்தினி மேடம் தான் பார்வதிய கொலை பண்ண சொன்னாங்க.